ஹலோ மக்களே! 2 நாளா இப்போ லண்டன்ல ஒரு பெரிய ரேலி போயிட்டுருக்கு. இது வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் இது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நெறைய ஸ்டூடண்ட்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், சிட்டிசன்ஸ், பிஆர், இந்தியாலேருந்து போனவங்க, பல கண்ட்ரிலேருந்து போனவங்க எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க அங்க என்ன நடக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட 1.5 லேக் ஒயிட் பீப்பிள் வந்து ஒண்ணா கேதர் ஆயி, யுனைட் த கிங்டம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட்ட இடிஎல் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லெக்யூ அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த ரேலியை நடத்தியிருக்காங்க. இது வந்து எந்தவித பொலிட்டிக்கல் பார்ட்டி ரேலி கிடையாது. நாளைக்கு இந்த கண்ட்ரிக்கு நம்ம வரலாமா? இல்லாட்டி நம்மளுடைய பிள்ளைங்கள இந்த கண்ட்ரிக்கு நம்ம படிக்கிறக்கு அனுப்பி விடலாமா? வேலைக்கு அனுப்பி விடலாமா? அப்படின்னு எல்லாருடைய மனசுலேயும் இப்போ ஒரு மனக்குழப்பமும், பயமும், கலக்கமும் இருக்கும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நிறையா முஸ்லீம்ஸ் வந்து யூகேக்கு போகிறாங்க. அங்கே நிறைய மாஸ்க் வந்து டெவலப் ஆகிட்டுருக்குது. சர்ச்சஸ் வந்து கம்மியாகிட்டுருக்குன்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. இப்போ சர்ச்சஸ் ஏன் நிறைய இடத்துல கம்மியாகுதுன்னா, நிறைய பேர் சர்ச்சஸ் போகிறதில்ல. அதனால சர்ச்சஸில் இன்கம் இல்லை. அதனால் சர்ச்சஸ் வந்து பப்பாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அங்கே ஸ்வாப்பிங் மெத்தட்னு ஒன்று இருக்குதாம். அதை வந்து ஹிந்து டெம்பிளாக மாற்றிருக்காங்க, மாஸ்காக மாற்றிருக்காங்க, ஃப்ளாட்டாக மாற்றிருக்காங்க, ஹவுஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸ் மூலமாக நிறையா பேர் போட்டில் இல்லீகல் இமிக்ரேஷன் மூலமாக அங்கே யூகேல வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரேஷன் மூலமாக வர இவங்க வந்து இப்போ இருக்கிறனால அங்கே இருக்க சிட்டிசன்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற கோரிக்கையை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ரெஃப்யூஜிஸாகவும் வந்திருக்காங்க, அசைலம் சீக்கர்ஸாகவும் இருக்கிறாங்க, நிறைய பேர் மைக்ரண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ வந்து யூகேக்குள்ளே போனனால அங்கே உள்ள சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க, போஸ்ட்டில் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, டாக்டர்ஸாகவும் என்ஜினியர்ஸாகவும் வந்து வீடு கட்டுறாங்க. எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை, நாங்கள் கவுன்சில் ஹவுஸில் இருக்கிறோம், எங்களுக்கு கவுன்சில் ஹவுஸ் கூட கிடைக்காம நிறைய பேர் நாங்கள் டென்ட்டு போட்டுட்டு பிளாட்ஃபார்ம்லேயும் அங்கேயும் இங்கேயும் வாழ்ந்துட்டுருக்குறோம், எங்களுக்கு வீடு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதனால் இது ஒரு ஆன்டி இமிக்ரேஷன் ரேலி. அவங்களுடைய ஃபார் ரைட்டுக்காக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த மாதிரி சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. லீகல் ஒர்க்கர்ஸை கூட்டிகிட்டு வாங்க, வேலை செஞ்சு வாழணும்னு நினைக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அசேலமில் இருக்கவங்க சிலவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் 8 பிள்ளைங்க இருக்காங்க, இல்லாட்டி 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லாட்டிக்கு 2, 4 பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு ரூம் வச்சு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அவங்க கொடுக்கணும். யாரும் வேலைக்கும் போகமாட்டாங்க, எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து, வீட்டிலேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, மெடிக்கல்லேருந்து எல்லாம் அவங்க பார்த்துக்கணும். அதுக்கு அவங்க காசு கொடுக்கணும் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வாழ்கிற சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் கூட கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லை, அங்கே சைல்டு அண்ட் மதரை செப்ரேட் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சைல்டு அப்யூஸ் பண்ணிட்டா உடனே அந்த குழந்தைட்ட இருக்க காரு, காசு, வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைய சோஷியல் ஒர்க்கர் போய் எடுத்துகிட்டு போய் அந்த காசை வச்சுக்கிறது. அப்புறம் அந்த அம்மாவை தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை வேலையில்லாம ஆக்கி அவங்க காசையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ரேசிஸ்ட் ப்ராப்ளம் பீக் லெவலில் இருக்குது. ஸோ ஆன்டி ரேசிசம் ரேலியும் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக தான் சில இடத்துல போயிருக்குது. கிட்டத்தட்ட 9 மில்லியன் பாப்புலேஷன் யூகேல இருக்காங்க. அதில் ஒரு 1.5 லேக் கம்மியான ஒரு பாப்புலேஷன் கேதர் ஆகிருக்காங்க. ஆனாலும் இது பெரிய ஒரு குரூப் தான். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நாளைக்கு பீக் லெவலில் போகும், வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்படும். அதுக்கப்புறம் இது சைலண்ட் ஆயிரும். ஆனால் நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். அங்கே சிட்டிசனாக இருக்கிறவங்க, இந்தியன்ஸாக இருக்கிறவங்க, அது முக்கியமாக சவுத் இந்தியாவிலேருந்து போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே போயிருப்பாங்க. நம்மளுக்கு பிளாக் கலர் ஸ்கின் இருக்கனாலே அங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும். அங்கே ஒயிட் ஸ்கின்க்கு ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ
அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி அங்க இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அ அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்பிள் கிட்டத்தட்ட 5000 டூ 10,000 பீப்பிள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கிளாஷஸும், கொஞ்சம் இன்ஜுரீஸும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 26 போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிருக்கிறாங்க. ஒரு 4 பேர் சீரியஸா இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. 25 மக்கள் கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் ஒரு ஆன்லைன் டேட்டாஸ் நான் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பயப்படுற அளவுக்கு புதிய ரூல்ஸ் ஒண்ணும் வரலையாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புதிய ரூல்ஸ் வந்திருக்குது அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ம் நம்ம இனிமே அவங்கவங்க கண்ட்ரில நம்ம இருக்கிறது தான் இனி வர காலங்கள்ல சேஃபானதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல போலாண்ட், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ எல்லா கண்ட்ரிலயும் இந்தியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஸ்கின் கலர் ப்ராப்ளம் இங்க நம்ம ஊர்ல ஜாதி பிரச்சனை இருக்கிற மாரி, அங்க வந்து ரேசிஸ்ட் ஃபீலிங் இருக்குது. ஸோ, அ நம்ம எல்லாரும் அவங்கவங்க கண்ட்ரில இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்ன்னு நான் நினைக்கிறேன். தூரமா அனுப்பிட்டு கஷ்டப்படுறதுக்கு விட ஆனா எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்தினால தான் நம்ம போறோம். அங்க போனா நம்மளுக்கு நெறைய வேல்யூ இருக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். அப்படின்னு எதிர்பார்த்து தான் எல்லாரும் போறாங்க. கொஞ்ச நாள் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்துடலாம். அங்க போய் படிச்சுட்டு, அங்கேயே வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலி செட்டில் பண்ணலாம், வீடு கட்டலாம் அப்படின்ட்டு. நெறைய பேர் அங்க போய் சம்பாதிச்சுட்டு இந்தியால வீட கட்டிட்டு இருக்கிற வீட்ட வச்சு, சொத்த வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம, அங்க போய் ஃப்யூச்சரே அழிஞ்சு போய், பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள்லாம் அழிஞ்சு போய் அப்படி நெறைய ஸ்டோரீஸ் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அதனால எல்லாரும் அவங்கவங்க கண்ட்ரில இருக்கிறது தான் சேஃபு. அ அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா இந்த நியூஸோட அம் இது உங்களுக்கு தெரியணுமா? நானே யூடியூப்லேருந்து நெறைய இது பார்த்து, கூகுள்லலாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மதன் கௌரி பிரதர் வந்து நல்லா அத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவருடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. ஓகே. தேங்க் யூ மக்களே.